சித்தார்த் தம்பி, பொம்மை கனவுல வரலன்னு ஏன் சங்கடப்படுறீங்க? அவதான் பாப்பாவா ராணி வயிற்றுக்குள்ளார இருக்கிறான்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா உங்களுக்கு குழந்தையா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பிறக்க போறா பாருங்களேன். அப்புறம் என்ன? தாமரை, 100ல ஒரு வார்த்தை சொன்னமா, பொம்மிதான் இந்த வீட்டுல வந்து பிறக்க போறா. பொம்மி இவங்க எல்லார் கனவுலையும் வந்து சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி அந்த கொலைக்கார பாவிங்களை கனவுலையும் வந்து கொன்னுருவன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருந்திருக்கணும். அப்பதான் இவங்க ஆட்டம் கொஞ்சமாவது அடங்கும். சரி சரி, நாம இந்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசலாம். தர்ஷினி, முதல்ல நீ வந்து உட்காருமா, நாம ஆரம்பிப்போம். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோமா. உட்காருங்க. வணக்கம்மா. அக்கா, நீங்க வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? நான் சும்மானா உன்னோட வேஷத்துல இங்க இருக்கிறவங்க முன்னாடி போய் நின்னதுக்கே எல்லாரும் எம்மா சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? நிஜமாவே நீ இந்த கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா இன்னும் சந்தோஷப்படுவாங்க அக்கா. ராணி, இவங்க எல்லாரோட இருந்து வாழ்ற சந்தோஷத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கல அக்கா. தாமரை அக்கா சொன்னதுதான் நானும் சொல்றேன். நீ இந்த குடும்பத்துல நம்ம பாப்பா மூலமா வரதான் போற. அப்புறம் என்னத்துக்கோசரம் ஃபீல் ஆகுற? இம்மா ஃபீலிங் இருந்தும் உன்னை கொன்னவங்களை எனக்கு காமிச்சு கொடுக்க மாட்டறல்ல. சுத்தி சுத்தி அங்கேயே வந்து நிக்கிறியே ராணி. அக்கா, அந்த கொலகார பாவிங்களை கண்டுபிடிச்சு தண்டிக்கிற வரையும் நான் ஓயவே மாட்டேன்க்கா. சரி சரி, இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் ஆகாத. கல்யாணத்துல சந்தோஷமா இரு. அந்த ராணி யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குக்கா. தம்பி, உங்களுக்கும் அப்படிதான் தெரியுதா? என்னக்கா? இல்ல, எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சுன்னு நினைச்சேன். அத்த, இவ கண்டிப்பா பொம்மி கிட்டதான் பேசிருப்பான்னு எனக்கு தோணுது. ஆமா தமன்னா, இருந்தாலும் இருக்கும்.